ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ருசியான காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா காரசாரமாக இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இது மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். காடையை வச்சு நம்ம நிறைய ரெசிபியும் பண்ணலாம். இப்போது இந்த காரசாரமான காடை கிரேவியை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காடை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் இந்த கிரேவி செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். காடை நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இந்த கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தோம்னா தான் கிரேவிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 போல் கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, பாருங்கள் இந்த அளவுக்கு தான் பட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் கடல் பாசி, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். எண்ணெயில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் நல்லா வாசனை கொடுக்கும். இந்த வாசனை பொருள் எல்லாமே இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இது ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு உடனே நம்ம ஆனியன்ஸ் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் இருந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி. ஒரு 200 கிராம் அளவுக்கு நீங்கள் இதில் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை 2 சேர்க்குறேன். 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கையிலேயே இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான், வாசனைக்காக தான் சேர்க்குறேன். வேண்டான்னா நீங்கள் பச்சை மிளகாவை சேர்க்கவே வேண்டாம். அதுக்கு பொதுவாக காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்பேன். அந்த ஸ்மெல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் அதிகமாக சேர்த்துனோன்னா. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. அப்புறமா 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே கரம் மசாலா எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு பொதுவாக நான் வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, கரம் மசாலா இல்லைன்னா இந்த மல்லித்தூளை குறைச்சிட்டு அந்த கறி மசாலா தூள் ஆட் பண்ணி கூட இந்த கிரேவி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு நாளைக்கு இப்படியும் பண்ணுவேன், ஒரு நாள் அப்படியும் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த இது பிடிச்சாலும் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி 2 தக்காளியை நான் இந்த மாதிரி அரைச்சி பியூரியாக எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த பவுடர், அப்புறமா அந்த தக்காளியோட பச்சை வாசல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம காடையை சேர்த்துடலாம். 4 காடை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். நான் முழுசாகவே அப்படியே சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காடை சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நம்ம குக்கரில் வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு காடை வெந்துடும். இப்போது காடை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலாம் நல்லா இந்த காடைக்குள்ளே உள்ளே இறங்குற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி காடை பெப்பர் ஃப்ரை போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காடை வறுவல். ஸோ இது சிக்கனுக்கு ஒரு நல்ல சப்ஸ்டியூட்டாக இருக்கும். இந்த காடை உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மி, ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். அதே மாதிரி தான் காடை முட்டை கிடச்சதுனாலும் நீங்கள் கோழி முட்டைக்கு பொதுவாக காடை முட்டை யூஸ் பண்ணலாம்.
இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அகெயின் வந்து மறுபடியும் கலந்துடலாம். உங்களுக்கு காடையில் வந்து பெப்பர் ஃப்ரை மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் பிரியாணி பண்ணலாம். அதுக்கப்புறமா ரோஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு நாள் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி வேணும்னா கிரேவி, குழம்பா வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம். குழம்பா வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, கசகசா, ஒரு 2 முந்திரி அதை மட்டும் அரைச்சி ஊற்றிடுங்க கடைசியாக. ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பா வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா. கிரேவினா உங்களுக்கு அதை அரைச்சி ஊற்ற தேவையில்லை. கடைசியாக நீங்கள் இதில் தேங்காய் பால் கூட ஊற்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் கிரேவிக்கு. ஸோ பார்க்கலாம், நமக்கு டைம் இருந்தால் தேங்காய் பால் வந்து ஊற்றலாம். தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப ஒரு டேஸ்ட் வரும், தேங்காய் பால் ஊற்றலைன்னா ஒரு டேஸ்ட் வரும் உங்களுக்கு. ரெண்டுமே ஆனால் நல்லா தான் இருக்கும். சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வேகட்டும். வெந்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். நீங்கள் இதில் கலருக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி போடுற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. வாவ், பாருங்கள் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் காடை கிரேவி ரெடி. மிதக்க இந்த காடை கிரேவியை நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாகவே அப்படியே ஒரு ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ஒரு டைம் நான் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து சேரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.